Hi, 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 hi. Oh, okay. So, என்ன ஆச்சு இன்னைக்குன்னு பார்ப்போமா? இன்னைக்கு டே டைம்ல வச்சுருக்கேன். ஸோ, கேப்அப்ல வந்துட்டு கீழே போயிட்டேன். ஓகே. நேற்று போட்ட கோட்ல எதுவுமே வலிக்காத மாதிரி இருக்கானே. ஸோ, சொன்னது உண்மைதான். ஏன் இந்த இடத்துலயே சப்போர்ட் எடுத்துருக்கு. நேற்று வந்து இந்த ஏரியாவை ட்ராப் பண்ணியிருப்போம். மோஸ்ட்லி பார்த்தா லைக்லி இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தேன்னா ஸோ இது வந்து நேற்று ட்ராப் பண்ண சப்போர்ட் லைன் தான். அகைன் இந்த அன்னைக்கு இதே இடத்துல தான் சப்போர்ட் எடுத்திருக்கு, பரவாயில்ல. பட் சொன்ன மாதிரி இது ஒரு கன்சிடரபிள் சைட்வேஸ் ரேஞ்சாக தான் இருக்கு. ஓகே, எப்போ இதை தாண்டி பிரேக் அடிக்குது அப்போ அவுட் சைடு, இதை தாண்டி க்ளோஸ் வைக்கலாமா அப்போ கீழே டவுன் சைடு. இங்கே க்ளோஸ் வச்சாங்கன்னா, சரி இதை தாண்டி க்ளோஸ் வச்சாங்கன்னா இங்கே தான் வருவான், உடனே கீழே வர மாட்டான். சுக்காவும் தான் வந்திருக்கு, சைடு வைஸாக போயிருக்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. தெரியல அப்படியே ஆகுது தெரிஞ்சுக்கலாம். எடுத்துடலாம் ஓகேவா, சிமிலர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃப்ரைடே நாளைக்கு நாளை மறுநாள் லீவு. அப்போ வந்து மண்டே வந்து மண்டே பார்க்கலாம். சூப்பர். இந்த வார்த்தைகளா மைனஸ் லிட்டரலி செல்லிங் நடந்துட்டு இருக்கு. நம்ம லாஸ்ட் ஆகும் ஹெவியா செல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ ஓகே, சொன்னால செல் அடிச்சாங்க. நீங்க எவ்வளோ எங்க தேக்கி பிடிக்கிறது இல்லை, ஒரு அளவுக்கு தேக்கி பிடித்தாங்க. அது வரைக்கும் ஃபால் ஆகிட்டு தான் இருப்போம். சரி, அப்போ நமக்கு டவுன் சைடுக்கு நல்ல பாசிபிலிட்டி வருது. கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க எல்லாரும். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா லிட்டரலி 400 ஒரு 300 எவ்வளோ கெட்ட ஒன்று ஓப்பன் ஆகும் தேவை முடியாதுன்னு சுற்றிட்டு இருக்காங்க. அப்படியே கிஃப்ட் பார்த்தோம்னா தெரியுது 614 நெகட்டிவ் ஆட்டு. ஸோ மார்க்கெட் 200 கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகணும்னு தெரிய வருது. 200 கேப் டவுன் ஓப்பன் ஆகணும்னு வச்சு விடுங்க. சரி, நேற்று இந்த சப்போர்ட் லைனாக சொல்லியிருப்பேன். ஸோ அது மறுபடியும் ரிப்போர்ட் ஆகலாம். ரொம்ப ஒரு சப்போர்ட் லைனாக தான் சொல்லியிருப்பேன். அது எல்லாத்தையும் அது மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காங்க இன்னைக்கு. அப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த ஸ்விங் ஹை, அப்புறம் இந்த லோ, இதை தாண்ட வரைக்கும் மார்க்கெட் சைடு வச்சு தான் இருக்கும்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா, ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தா 200 கேப் டவுன் ஆகணும் சொல்கிறாங்க. மண்டே மண்டேன்னு வச்சுக்கலாம். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஒரு பாயிண்ட் இங்கே இருந்து டக்குனு ஒரு 100 கேப் டவுன் ஆகணும்னு வச்சுக்கிடுங்க. 100 இதை வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எங்கே போவோம், லைக் இப்படி போவோம், அது ஈஸியாக இருக்கும். அது ஸ்ட்ரைட் லைனாகவே வரும். காலி ஆல்ரெடி ஓப்பன் ஆகணும், நீங்கள் ஓப்பன் ஆகணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ரன் நான் கொஞ்சம் அடிச்சுட்டு இது இறச்சிட்டு போய் இப்படி வரும். 10 மணிக்கெல்லாம் வந்து அனுப்பிச்சு 10 10 11 மணிக்கெல்லாம் வந்துடுவான்னு வச்சு இங்கேயே.
அப்புறம் என்ன இதுக்கு மேல அரைக்க வேண்டியதுதான். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஏரியா. ஸோ இதையும் தாண்டி வந்துருவாங்க. நெறைய பேர் இங்க பை பண்ணுவாய்ங்க. இங்க போவோம். இங்க வருவோம். இப்படி போவோம். மறுபடியும் இப்படி வந்துட்டு அப்புறம் இப்படி ஏறுவோம். சொல்ல முடியாது. இவங்களோட சுத்தின்னு இருக்கான். திரும்பி பார்த்தா தொடுவான். மண்டைய அப்படிதான் எப்பவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இது வந்து எப்போ போனச்சும் வழக்கம் போல இதுதான் ரெஸ்டாரண்ட்ஸு. போய் கிடைச்சாலும் கொஞ்ச நேரம் சஸ்டெயின் பண்ணிட்டு அது மேலே ஏறும். எப்பயும் அப்படிதான் இருக்கும். பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆர்எஸ்ஐ பார்த்தோம்னா இன்னைக்கு எப்படி ஸ்ட்ரென்த்தை கொண்டு வந்திருக்கு. டெல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் பாசிட்டிவா க்ரோ ஆகிட்டு இருக்கான். சைட்வேஸ் ரேஞ்சில் ஒரு ஸ்விங் இல்லை. ஒன் டே 40. ஒரே செகண்ட் ஒரே இன்சிடென்ட் கண்டிப்பாக தான் இருக்குது. ஸோ ஒரு 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 இது ஞாபகம் வச்சுக்கிடணும். ஒரு கேண்டில் உள்ளதான் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஒரு வேளை பிரேக் அடிக்கிறான்னு வச்சுக்கிடுங்க. இதுதான் அந்த டார்கெட்னு வச்சுக்கலாம். புரிஞ்சா அதோட டார்கெட்டு இவன் தான். இவனுங்க 2 பேர் தான் டார்கெட்டு. இதெல்லாம் என் பேர் போட்டு வைக்கிறேன். கொஞ்சம் நேரம் வருவோம். அன்னைக்கு நான் சொல்றேன். சுத்தால 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 23,950, 22,832. ஓகே, 30 மினிட்ஸ்ல பார்த்தோம்னா சொல்ல தெரியும். ஒரு விஷயத்துல உனக்கு தெரியுதா? இது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நீங்க ரெண்டு பக்கத்துக்கான டார்கெட் இருக்குது இதுல. இங்க சுத்தி இருக்கான்னு சென்ட்ரா இங்க இருந்து இவன் உடைச்சான்னு வச்சுக்கோங்க. அதாவது ட்ராப் வைப்பான். இப்படி ஏறி இங்க முட்டிட்டு அகைன் ஃபாலோ ஆனா இப்படி வரும். இது வரைக்கும் வரும். இல்லைன்னா தலைகீழா இங்க இருந்து வந்துட்டு இங்க முட்டிட்டு இது வந்துட்டு அப்புறம் இப்படி போகும். லிட்டரலி இது ரெண்டுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறது ஒரு எம்டி சொல்றேன். மார்க்கெட் ஒரு வேளை இந்த ஏரியா கிட்ட வந்துச்சுன்னா 23,160 இந்த இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ஒரு பொசிஷன் எடுப்பேன். லாங் பொசிஷன் எடுப்பேன். இந்த ஏரியாவில் எடுத்துட்டு டார்கெட் ஆல்மோஸ்ட் நீங்கள் வைப்பேன். ஒரு 2 days கூட ரன் ஆகும். இது மினிமம் ஸ்டாப் லாஸ். பட் நான் லைவ் மார்க்கெட்டை பார்க்க முடியாது. ஸோ பார்ப்போம். எதாவது கேப்பில் ஓப்பன் ஆகும். அதே தான் இங்கே. இதுதான் இப்படிதான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஒருவேளை இந்த மாதிரி வச்சு அசால்ட்டாக டார்கெட் வைக்கலாம். காமெடியாக தான் இருக்கும். போட்ட கோர்ஸ் அப்படி இப்படின்ட்டு கற்றுது. ஸோ காத்திருப்போம். அதுதான் சந்தோஷமானே. ஏறி மினிமம் ஸ்டாப் லாஸ் இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஸோ என்ன சொல்றது, 2 டைரக்ஷனுக்கு யோசிச்சுட்டேன். இது வந்து ரெண்டாவது ஒரு ஒரு
ரொம்ப லாங் தான். அவ்வளோலாம் ஹோல்டு பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ட்ரேடுக்கு நான் இது பண்ணுவேன். லைக் லைக் இதை விட்டுறலாம். அனுப்பிச்சு நான் வரேன். சிம்பிள் தானே. சிம்பிளாக ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். ட்ரேட் எடுத்து சாதிக்கிறன்றப்பல 10 ட்ரேட் எடுக்கிறது முக்கியம் இல்லை. சிம்பிளாக ஒரு ட்ரேட் எடுத்தாலும் அதை ஹோல்டு பண்ணுறது லாபம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் 10 இருக்கும். ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். என்னடா 2ஆம் தேதி ஆச்சா இது? ஒரு வேலை எக்யூட்டி ஃபியூச்சர்ஸ் எப்படா பண்ணி வச்சிருந்தேன்? இதோ ஒரு ட்ரேடு தான் 53 ரூபா சார்ஜ், 3 ரூபா ப்ராஃபிட்டு. ஸோ இதுதான் பெட்டர் வியூ. இது வந்து நினைக்கிறேன் இது ஒருத்தர் இருந்து, ஆனால் சார்ஜஸ் எவ்வளோ வந்து பார்த்தீங்களா? ஏன்னா நான் குட்டி குட்டி ட்ரேடாக அத்தனை பண்ணி வச்சிருக்கேன். நான் பண்ணி ஒரு யூஸும் இல்லை. ஒரு இதுக்கு 50 ரூபா கணக்கு கொடுங்க, 53 ரூபா அப்படின்னப்போ எத்தனை ட்ரேடு பண்ணி வச்சிருக்கேன். இத்தனைக்கு 53 ரூபான்னு போட்டாலே என் போலியோ சார்ஜஸ் அதிகமாக வந்துருக்கு. ஸோ இதுதான் என்ன சொல்ல வரலாம். ட்ரேட் நம்மள செலவு ஹோல்டு பண்ணணும். அந்த மாதிரி செட்டப்ஸ் தான் இனிமேட்டு நான் ஃபாலோ பண்ண போகிறேன். மீன்ஸ் லேர்ன் பண்ண போகிறேன். மானகட்ட இன்னைக்கு மேலே வருவான்னு தெரியல. ஒன்றும் ஒரு கூட மாட்டேங்கிறாங்க. எடுத்தோடனே நாளே ஏறினா ஏறணும் எக்ஸைட் பண்ணிக்கலாம். வேற 55% தப்பு 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 வந்துட்டு இருக்கான். அப்போ ஏறுவாலும் ஒரு நம்பிக்கை தான். அப்புறம் 0 அசால்ட்டா 15 ரூபா பிடிக்கிறாங்க ஒரு ஈஸி எக்விட்டி டெலிவரிக்கு. ஸோ அது ஒரு குவான்டிட்டியாக இருந்தாலும் சரி, 50 குவான்டிட்டியாக இருந்தாலும் சரி, 15 ரூபா ஃப்ளாட்டாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது வழி பண்ணி தான் பார்த்துக்கணும். கடன் வாங்கிட்டே இருக்கேன். ஓகே. இன்னைக்கு என்ன பண்ணியிருந்தாங்க ரீட்டைலர்ஸ் எல்லாம்? செல்லிங் எப்படி இன்னும் கரெக்டாக பண்ணிட்டானுன்னு தெரியல. ரீட்டைலர்ஸ் ஐடியாஸாக இருக்குன்ட்டு சொல்லி சாவி போட்டு செல் பண்ணி வச்சிருவாங்க. விஜய் போட்டு மேக் பண்ணுறாங்களா? அப்போ நேற்று என்ன நடந்துச்சு? நேற்றும் காலை விட்டு செட் பண்ணியிருந்தாங்க. என்ன இது ஐடியாஸாக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா? எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க எனக்கு? சரி. அப்புறம் இப்போ பார்த்தோம்னா அவ்வளோ செல் பண்ணிக்கிறோம் கீழே வந்துட்டு. க்ளோஸ் பார்த்தா ஆன்லைன் போட்டு பை பண்ணி வச்சுருவாங்க. எந்த டைரக்ஷன் தெரியாதனால. ஏன்னா இன்னைக்கு ஆர்பிஐ பாலிசி ஏதோ வருதுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கூட தெரியல. பாலிசி ரெப்போ ரேட் அன்சேஞ்ச் 5.25%. ரேட் சேஞ்ச் பண்ணல. ஓகே. சிஆர்ஆர் 3%. என்னன்னு தெரியல guys. என்ன ஒன்றும் தெரியாது. ஜிடிபி க்ரோத் எஸ்டிமேட் Q1 24 கரெக்டாக 6.6னா 6.8 6.6 கட் பண்ணாங்களா? ஆர்பிஐ கட்ஸ் ஜிடிபி க்ரோத் ப்ரொஜெக்ஷன் FY 27
6.6. ஏன் growth இல்லைன்னு சொல்ல வராங்களா அப்போ? 6.9ல இருந்து 6.6 குறைச்சிருக்காங்க இப்போ ப்ரிடிக்ஷனை. 6.68லேருந்து 6, 6.7 3, 7லேருந்து 6.5, 7.6, 6.8. இன்ஃப்ளேஷன் ஃபோர்காஸ்ட் பார்த்தோம்னா 4.6லேருந்து 5.1 மாறுதா? அதிகமாகுதா? துல்லியமா ஃபோர்காஸ்ட் பண்ணி தெரியுங்க. ஓகே. சொல்ல வராங்க என்னன்னா இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆக போகுது, ஜிடிபி குறைய போகுது அப்படின்ட்டு. ஸோ சொல்ல போனா நெகட்டிவ் நியூஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. எங்க சொல்லி முடிக்க வைக்கிறதுன்னு தெரியல. டேக் வேண்டியில் பார்த்தாலே ஒரு ஐடியா வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைடர் கண்டது கூட சுத்தின்னு இருக்கு. ஓகே, ஒரு வழியா இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு அடுத்து கீழே தான் போகணும். பாசிபிலிட்டி எப்போ செட் பண்ண தெரியல. பட் இருந்தாலும் மார்க்கெட்ல பெரிய மூவ்மெண்ட் இல்லாத மாதிரி தெரியுது. மண்டே ஒரு பிளாக் மண்டேவா இருக்குமா இல்ல ஒரு ஃபேக் மண்டேவா இருக்குமான்னு தெரியல, பார்ப்போம். ஸோ ஓகே, நான் பேக் டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். பேக் டெஸ்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மீண்டும் சந்திப்போம்.